ஞானத்தில் பெருகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும், தேவனில் பெருகிறவர்களாக இருக்க வேண்டும். பெருக்கம் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் அல்ல, எல்லா விதத்திலும் இந்த பெருக்கம் வேலை செய்ய வேண்டும். அதான் வசனம் சொல்லுகிறது, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். நீ கர்த்தரால் நடத்தப்படுகிற பிள்ளையா இருந்தா, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையா இருந்தா, உன் பொன்னை விட உன் வெள்ளியை விட என் தேவனுடைய ஞானம் தான் பெருசு. இன்றைக்கும் அந்த 2 வசனங்களையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். ரோமர் 8:32, 2 ராஜாக்கள் 3:17. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இயேசுவை, எல்லாவற்றையும் அருளுகிற தேவனை, இயேசுவை நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் அருளி செய்கிறவராக இருக்கிறார். அப்போ எல்லாவற்றையும் அருளுகிற தேவன் இன்றைக்கு நாம் எதை பற்றி தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், நம்மை பெருக பண்ணுவார். எல்லாரும் சொல்லுங்கள், நம்மை பெருக பண்ணுவார். எல்லாவற்றிலும் அவர் பெருக பண்ணுவார். ஏதோ குறிப்பிட்ட காரியத்தில் மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் பெருக பண்ணுவார். பெருக பண்ணுவார் என்று சொல்லும்போது மல்டிப்ளை, அதாவது ஒவ்வொரு மடங்காக பெருகிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் எல்லா காரியங்களிலும் ஒரு பெருக்கத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு படிப்பாக இருந்தால் அந்த படிப்பில் ஒரு பெருக்கம் நமக்கு வேண்டும். ஒரு வேலையாக இருந்தால் அந்த வேலையில் ஒரு பெருக்கம் வேண்டும். அதனுடைய சம்பளத்தில் ஒரு பெருக்கம் வேண்டும். நம்முடைய பலத்தில் ஒரு பெருக்கம் வேண்டும். எப்பொழுதுமே இருக்கிறது போல நம்ம இருக்கக்கூடாது. ஒரு குடும்பம் என்று சொல்லும் பொழுது அந்த குடும்பத்தில் ஒரு பெருக்கம் வேண்டும். ஒரு தொழில் ஸ்தாபனம் என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு பெருக்கம் வேண்டும். ஒரு சபை என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு பெருக்கம் வேண்டும். நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது ஊழியத்தில் ஒரு பெருக்கம் வேண்டும். அதை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அதை தேவன் பெருக செய்கிறவராக இருக்கிறார். அதான் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அல்லேலூயா. ஏசாயா 54:3 சொல்லுகிறது, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். அப்போ ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்போது ஒரு பெருக்கம் இருந்தால்தான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆசீர்வாதமாக என்று சொன்னால் நாம் மட்டும் ஆசீர்வாதமாக இருப்பதில்லை, நாம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நம்மை சார்ந்த அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதுதான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பது. ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை சார்ந்தவர்கள் உன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். உன்னிடத்தில் வேலை செய்கிறவர்கள் உன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். உன்னுடைய குடும்பத்தினர் உன்னாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். சில ஃபேமிலிஸை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ரொம்ப வறுமை, ஏழ்மை, கஷ்டங்கள் இருக்கும். குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு நல்ல லெவலில் ஆயிருப்பார். அந்த ஒரு நபர் மொத்த குடும்பத்தையுமே உயர்த்தி விடுவார், ஆசீர்வதித்து விடுவார். கவனிச்சிருக்கீங்களா அப்படிப்பட்ட ஆட்களை? சிலர் அப்படிப்பட்ட முயற்சிகளை எடுக்க மாட்டாங்க. நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், எல்லோரும் எனக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. ஆனால் சிலர் அப்படி இல்லை, நான் இந்த அளவுக்கு வந்துட்டேன், இப்படி என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேரையும் நான் எப்படியாவது என்ன செய்யணும், உயர்த்தி விடணும். சில வெளிநாடுகளுக்கு போய் நல்ல வேலைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் அங்கே முயற்சி செய்து அங்கே அவங்க இன்ஃப்ளூயன்ஸில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்கிற சில வாலிபர்கள், சில பிள்ளைகள் அவங்களெல்லாம் என்ன செய்வாங்க, இவங்க முயற்சியில் கூட்டி கொண்டு போவாங்க. அவங்களும் வேலைகளை செய்து நல்ல லெவலில் ஆகும் பொழுது ஒரு ஒட்டுமொத்த குடும்பங்களே என்ன செய்யப்படுகிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறது. அப்போ இதே போல் உலக மனிதர்களே நினைத்தால் சில நேரங்களில் அவர்கள் ஒருவராலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியுதுன்னு சொன்னால், ஆண்டவரால் அழைக்கப்பட்டு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவருக்காய் வாழுகிற ஜனங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் அநேகர் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இன்றைக்கி எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டால் என்னால் நிறைய பேர் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, நான் அப்படி இருப்பேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமையில செலுத்துங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? அப்போ நான் எப்படி உங்களுக்கு சொல்லியிருக்கணும், நீங்கள் மட்டும் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொல்லியிருந்தால் உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ சந்தோஷம் இருந்திருக்கும். அப்படியா? உண்மையை சொல்லுங்கள். உண்மையை சொல்லுவோம் போதும். நான் இந்த உலகத்தில் தேவன் என்னை ஆசீர்வதித்தா
நான் மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறவங்க உண்மையாக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. கொஞ்சம் பேர் தான். அப்போ ஆண்டவர் இப்படி சொன்னவங்களை மட்டும் அது அப்படி இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு என்ன வச்சுருக்கிறாரோ அதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார், சரியா? ஆனால் நம்ம என்ன எப்படி இருக்கணும்னா, நான் மட்டும், என் குடும்பம் மட்டும், என் சபை மட்டும், என்னை சார்ந்தவர்கள் மட்டும், என் சகோதரர்கள் மட்டும் அப்படி இருக்கக்கூடாது. எல்லோரும் என்னால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சரி, அப்போ இன்றைக்கு நான் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பெருக்கம் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் அல்ல, எல்லா விதத்திலும் இந்த பெருக்கம் வேலை செய்ய வேண்டும். அதான் வசனம் சொல்லுகிறது, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். அப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறோம், நாம் விசுவாசத்தில் பெருகிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் சோதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. அப்போ ஒன்று என்ன, நீங்கள் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. எல்லாரும் சொல்லுங்கள், விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு கூட அதில் பெருகுவீர்களாக. ரோமர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சில வசனங்களை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க போகிறேன். எல்லோரும் வேகமாக திருப்பிக்கொள்ளும். ரோமர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18லிருந்து 23 வரை உள்ள வசனங்கள். உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். பாருங்க, உன்னுடைய சந்ததி இவ்வளவாய் பெருகியிருக்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். அந்த வாக்குத்தத்தம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு ஒரு துளி ஒரு பாசிபிலிட்டி கூட இல்லை. ஒரு சின்ன காரியம் கூட ஆபிரகாம் இவ்வளோ பெரிய ஒரு ஜாதி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. ஆனாலும் தேவன் சொன்னார் என்கிற காரியத்தை வைத்து அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும் போதும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவனுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பற்றி நினைக்கவே இல்லை, ஆண்டுடைய வார்த்தையை மட்டும் நினைத்தான். அவனுடைய வயதையோ அவனுடைய மனைவியுடைய வயதையோ அதெல்லாம் அவன் பொருட்படுத்தலை. ஆண்டவர் எனக்கு சொன்னார், என் சந்ததி இவ்வளவாக இருக்கும், என்னை ஆண்டவர் பெருக பண்ணுவார் என்று அவன் விசுவாசித்தான். அதே போல தேவன் அவனுடைய வாழ்க்கையில் செய்தார். 20ஆம் வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மைமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தில் வல்லவனானான். அப்போது எடுத்த உடனே நமக்கு அதிக விசுவாசம் வரணும்னு நினைக்கிறது கொஞ்சம் வேடிக்கையான காரியம் தான். எடுத்த உடனே நமக்கு அதிக விசுவாசம் வராது. நீங்கள் விசுவாசத்திலே பெருக வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்த விசுவாசமும் இப்போ இருக்கிற உங்களுடைய விசுவாசத்தையும் கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்கள். நான் நம்புகிறேன் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. அப்போ நீங்கள் சொல்ல முடியும், ஒரு தடவை கரடிக்கும் ஒரு தடவை சிங்கத்துக்கும் என்னை தப்பு வச்ச ஆண்டவர் இப்போ இருக்கிற கோலியாத்துக்கு என்னை தப்பு வைப்பார். இதுதான் விசுவாசத்தில் பெருக்கம். அப்போ ஒருவேளை அந்த டைமில் சிங்கத்தை ஃபேஸ் பண்ணும்போது, கரடியை ஃபேஸ் பண்ணும்போது கூட இந்த விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சிங்கத்தையும் கரடியின் வாயிலிருந்து தப்பின பிறகு கோலியாத்துக்கு முன்பதாக நிற்கும் பொழுது நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கும், அங்கே எல்லாம் என்ன ஆண்டவர் தப்பு வச்சாரு, இதுலேயும் ஆண்டவர் தப்பு வைப்பார். அப்போ நம்ம விசுவாசிகளாக மாறின ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு சில நேரங்களில் விசுவாசம் குறைவாக இருக்கும். ஐயோ எப்படி நடந்துடும், எப்படி இதெல்லாம் ஆகும் என்ற நம்பிக்கை அற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அநேக பிரச்சனைகளை தாண்டி வரும் பொழுது, அநேக வேதனைகளை தாண்டி வரும் பொழுது, இப்போ ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் போது நம்ம சொல்லுவோம், இதில் இருந்தெல்லாம் ஆண்டவர் நான் காப்பாற்றி இருக்கிறார்ல, இதில் ஆண்டவர் நிச்சயம் காப்பாற்றுவார். இதுதான் விசுவாசத்தில் பெருகுகிற காரியம். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. எல்லாம் சொல்லுங்கள், எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள்லாம் எதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது? எனக்காக. அப்போது நாமும் ஆண்டவர் மேலுள்ள விசுவாசத்தில் பெருகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் முதல்ல இந்த வசனத்தை சொல்லும்போது, ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவான்னு சொல்லும்போது நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? உண்மையை சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவான்னு சொன்னால் நீங்கள் என்ன நினச்சிங்க? ஏதோ ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை சொல்ல போகிறா நினச்சிருப்பீங்க.
ஆனால் நான் சொல்லுகிறேன், இதுதான் அதை விட பெரிய ஆசீர்வாதம். இந்த விசுவாசத்தில் நீங்கள் பெருகிட்டீங்கன்னா மீதி எல்லாம் பெருகுவது சாதாரண காரியம். ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கை, ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம் மட்டும் பெருகிடுச்சுன்னா அந்த தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவார். முதல்ல ஆண்டவரை உள்ள ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதான் தன்னுடைய சொந்த குமாரனே தந்தவர் மற்றது எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியும் தேடுங்க, அப்படி எல்லாம் உங்களுக்கு. அப்போ முதல்ல விசுவாசம் வரும்போது, ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கை, ஆண்டவருக்கு இடம் நம்ம இருதயத்தில் வரும் பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ரெண்டாவது, கிருபையிலே நம்ம பெருக வேண்டும். எல்லாம் சொல்ல, கிருபையிலே பெருக வேண்டும். 2 கொரிந்தியர் 4:15, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. அப்போ நம்ம எதில் பெருக வேண்டும்? கிருபையிலே பெருக வேண்டும். அப்போ நல்லா கவனிங்க, நம்ம கிருபையில் எப்படி பெருக முடியும்? அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால். அப்போ கிருபை, ஆண்டுடைய கிருபை ஒரு வீட்டில், ஒரு சபையில், ஒரு தேசத்தில் பெருக வேண்டும் என்றால் நம்ம அநேகராக சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அப்போ அதுக்கு ஒரு பெரிய வழி வாய்ப்பு என்னது நினைக்கிறீங்க? சபை கூடி வருகிறது. நீங்கள் வீடுகளிலும் நம்ம கூடி ஜபிக்கலாம், கூடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆனால் எல்லா நேரத்திலும் நமக்கு வீட்டிலே அநேகரை கூட்டி ஜபிப்பது, ஆண்டவரை துதிப்பது நமக்கு ஒரு ஏதுவான விஷயமா இருக்குமா நமக்கு தெரியாது. ஆனால் அதை செய்ய வேண்டும் கண்டிப்பாக. அட்லீஸ்ட் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்தாவது தினமும் என்ன செய்யணும்? வீட்டில் ஜபிக்கணும், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும். அதை விட மேலான காரியம் சபை கூடி வருது. அதான் வசனம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறதே போல நம்ம விட்டு விடக்கூடாது. அது மிகவும் முக்கியம். ஏனென்றால் நம்ம ஒன்று சேர்ந்து பரலோக தேவனை துதிக்கும் பொழுது அங்கே பெரிய அற்புதம் நடக்கும். அங்கே தான் கிருபையை என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் தேவனுடைய கிருபையானது பெருகுகிறது. அப்போ இன்றைக்கு கவனிங்க, நாம் ஆண்டவருடைய கிருபை என்று சொல்லும் பொழுது தகுதி இல்லாதவர்கள் மேல் கொடுக்கப்படுகிற ஈவு. நான் இப்போது தகுதி இல்லை, ஆண்டவர் என்னை உயர்த்துவதற்கு தகுதி இல்லை, ஆண்டவர் என்னை பெருக பண்ணுறதுக்கு தகுதி இல்லைன்னு நீங்கள் உலக பிரகாரம் நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல ஆண்டவருடைய கிருபையில் பெருக வேண்டும். அப்போ அதற்கான ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன? நீங்கள் ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்போ எத்தனை பேர் வீடுகளிலே அநேகராய் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கிறீர்கள்? நம்ம சபையில் துதிக்கிறோம். அப்போது மேக்சிமம் நம்ம வீடுகளிலேயும் நம்ம சேர்ந்து துதிக்கணும். அதை விட சபையிலையும் நாம் அநேகராய் சேர்ந்து ஆண்டவரை ஒரு மனதோடு வேறு எந்த நோக்கத்தோடு நம்ம ஒரு கூட்டத்தில் இருந்தோன்னா அங்கே தேவன் வெளிப்பட முடியாது. சபையில் நம்ம கூடி வருகிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஒரே நோக்கம் தேவனாக மட்டும்தான் இருக்கணும். அதுதான் உண்மையான ஆராதனை, அதுதான் உண்மையான ஸ்தோத்திரம். நம்ம வேறு எந்த காரியத்துக்காகவோ இந்த இடத்துல நம்ம சொல்லும்போது நம்முடைய பாடலோ, பாடலின் விதமோ, இசைக்கருவிகளோ இதெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியம் கிடையாது. நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் எதுக்காக பயன்படுத்துகிறோம்? தேவனை ஆராதிப்பதற்காக. ஃபோக்கஸ்லாம் எங்கே தான்? எல்லாம் சொல்லுங்க, ஃபோக்கஸ்லாம் எங்கே? ஆண்டவரிடத்துல, மனுஷனிடத்துலையும் கிடையாது. அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி, அவரை உயர்த்தி, அவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, அவரை உண்மையாய் உயர்த்துகிற இடத்துல அவருடைய கிருபை பெருகுகிறது. அவருடைய கிருபை பெருகும் பொழுது இந்த உலகத்தில் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தருகிறவராக இருக்கிறார். அப்போ ஒன்று என்னது? விசுவாசத்தில் நம்ம பெருக வேண்டும். ரெண்டாவது, கிருபையிலே பெருக வேண்டும். மூன்றாவது, பிலிப்பியர் 1:9, உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும். பார்த்தீங்களா? அப்போ அன்பானது எப்படி பெருகணுமோ? அறிவிலும் எல்லா வித உணர்விலும் அன்பு தான் பெருக வேண்டும். அப்போது இந்த குறைந்து கொண்டிருக்கிற அன்பில் தேவ அன்பு உள்ள வரும்போது அது நிலையாய் நிற்கும். அன்பு ஒரு காலும் ஒழியாது. அப்படின்னா குறையுமா? குறையாது. அப்போது இந்த பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற அன்பிற்கு இடையில் பரலோக தேவனுடைய அன்பு கிரியை செய்யுமானால், தெய்வீக அன்பு கிரியை செய்யுமானால் இந்த அன்பு நிலை பெறும். இந்த புருஷன் மனைவி திருமணமான புதுசில் இவங்க எப்படி இருக்கிறாங்க? உலக பிரகாரமாக பார்க்கும்போது ஒரு அன்பில் அந்த அற்றம், அவங்களுக்கு வேறு எதுவும் பெருசாக தெரியாது. ஆனால்
மாதங்கள் போகும்போது, வருஷங்கள் போகும்போது அவங்க கிரிக்கெட் வீரர்கள் மாதிரி மாறி விடுகிறார்கள். ஒருத்தர் பவுலிங் போட, இன்னொருத்தர் அடிக்க, இப்படி மாறி விடுகிறார்கள். இது என்ன காரணம்? என்ன காரணம்? அன்பு குறையுது. ஆரம்பத்தில் இருந்த அந்த அன்பு கடைசி வரைக்கும் இருக்கிறது இல்லை, நாள் போக 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 அப்படி குறையுது. நிறைய இடங்களில் பிரச்சனைகள், பிரிவினைகள். இந்தியாவிலலாம் எத்தனையோ % அதிகம் ஆயிடுச்சான் கடந்த வருஷங்களில். 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த டிவோர்ஸ் ரேட்டிங்கை விட இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குதான். அப்படின்னு அர்த்தம் என்ன? அன்பு குறைகிறது, பிரிவினைகள் அதிகரிக்கிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் சகோதரர்களுக்குள்ள இருக்கிற அன்பு, சில நேரங்களில் சகோதர அன்பு பயங்கரமாக இருக்கும். ஆனால் நாட்கள் போக போக இந்த சகோதரர்களுக்குள்ளே போட்டிகள், பொறாமைகள் இப்படியெல்லாம் என்ன செய்யுது, வருது. கவனிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற காரியம். நண்பர்கள் புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஜாயின் ஆகுறாங்கன்னு வைங்க. ஜாயின் ஆகும்போது அவங்க ஆரம்பத்தில், டேய் நீ தான்டா என் ஃப்ரெண்டு, நீ தான் என் நண்பன், என்ன ஆனாலும் சரி நம்ம 2 பேரும் பிரியவே கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனால் போக போக என்ன ஆகுது, அந்த அன்பு போகுது போகுது போகுது, பிரிஞ்சு போகுது. கடைசியில் மாறி மாறி பேசக்கூடாத அளவுக்கு கூட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ன செய்யுது, மாறிவிடுகிறது. அப்போ பார்க்கணும், அன்பு குறைகிறதை தவிர பெருகவில்லை. அப்போ நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் உங்கள் அன்பு பெருக வேண்டும். உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அன்பு என்ன செய்யணும், பெருகணும். உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் காண்பிக்கிற அன்பு பெருக வேண்டும். நீங்கள் உங்கள் பெற்றோர் மேலே காண்பிக்கிற அன்பு பெருக வேண்டும். உங்களுடைய புருஷன் அல்லது மனைவி மேலே காண்பிக்கிற அன்பு பெருக வேண்டும். உங்களுடைய சகோதரர்கள் மேல் நீங்கள் காண்பிக்கிற அன்பு பெருக வேண்டும். உங்களுடைய வீட்டில் இருக்கிற முதியவர்கள் மேல் நீங்கள் காண்பிக்கிற அன்பு பெருக வேண்டும். அது குறைகிறது என்று சொன்னால் அங்கே தேவனுடைய அன்பு அங்கே இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க பிரகாசிக்க குடும்பத்துக்கு மேலே அன்பெல்லாம் போயிடும், அப்பா அம்மாவெல்லாம் கவனிக்க. அப்படி கிடையாது. ஆண்டவர் அன்பு உங்கள் மேலே இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாரும் நேசிக்கிற அந்த தன்மை கூட தான் செய்யும். ஆண்டவர் என்ன சொல்றார், சத்துருக்களை என்ன செய்கிறார், உனக்கு விரோதமாக எழும்புறவனே ஸ்நேகிக்க சொல்லுகிறார். அப்படின்னா வீட்டில் உள்ளவங்களை அன்பு செலுத்தணும்னா வேண்டாமா? வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் முதல்ல உண்மையான தெரியும். உங்கள் சகோதரனுக்கு தான் உங்களுடைய கேரக்டரை பற்றி தெரியும். உங்களுடைய சகோதரிக்கு தான் உங்களுடைய குணத்தை பற்றி தெரியும். உங்களுடைய புருஷனுக்கு அல்லது உங்களுடைய மனைவிக்கு தான் உங்களுடைய குணத்தை பற்றி சரியாக தெரியும். அப்போ நீங்கள் உண்மையிலேயே தேவ அன்புள்ள ஆளா இல்லையா என்பதை வெளியில் அல்ல, வீட்டிலே அறிய முடியும். அங்கிருந்து அது பெருக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வெளியே நல்ல பெயர் எடுக்கிறவர்களாக அல்ல, உண்மையிலே நல்ல பெயர் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார். அப்போ அன்பில் நம்ம என்ன செய்யணும், அதாவது அறிவிலும் எல்லாவித உணர்விலும் அன்பு பெருக வேண்டும். எல்லாத்தையும் அன்பு டாமினேட் பண்ணணும். உங்கள் அறிவல்ல, மற்ற உணர்வுகள் அல்ல, அன்பு அதை ஆளுகை செய்ய வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார். அப்போது ஒன்று பார்த்தோம், விசுவாசத்திலே பெருக வேண்டும். 2வது கிருபையிலே பெருக வேண்டும். 3வது அன்பிலே நாம் பெருக வேண்டும். சரியா? ஆண்டவர் சத்துருக்களையும் சிநேகிக்க சொல்கிறாருன்னா பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம கூட இருக்கிறவங்கள நேசிக்கணுமா வேண்டாமா? நேசிக்கணும். சரியா? அடுத்தது ஞானத்தில் பெருக வேண்டும். இந்த காரியங்களை நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஞானம் என்று நினைக்கும் போது அநேக நேரங்களில் நம்முடைய அறிவு, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி நினைப்பீங்க. ஆனால் நான் வேதாகமத்தில் கற்றுக்கொண்டதின் பிரகாரம் ஞானம் என்பது நம்முடைய சுயம் சார்ந்த விஷயம் கிடையாது. தேவனால் நடத்தப்படுகிறவனே ஞானம் உள்ளவன். வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். பார்த்தீங்களா? கர்த்தருக்கு பயப்படுதலே. அப்போ ஞானம் அப்படின்னு அதுக்கு டெஃபினிஷன் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்படின்னா ஞானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு டெஃபினிஷன் என்ன? இந்த வசனத்திலிருந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ நான் ஞானம் உள்ளவனா அப்படின்னு நீங்கள் கேட்டால், ஆமாம் நான் அந்த டிகிரி PhD முடிச்சிருக்கேன், அதனால் நான் ஞானவான். இவ்வளோ நாள் நான் வெளிநாட்டில் இருந்திருக்கேன், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இத்தனை கைண்ட் ஆஃப் பீப்புளை நான் பார்த்துருக்கேன், இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன்லலாம் நான் வேலை பார்த்துருக்கேன், அதனால நான் ஞானவான் சொல்லிட முடியுமா? நான் போகாத ஊர் இல்லை, நான் பயணிக்காத இடங்கள் இல்லை,
அவ்வளவு நபரை நான் பார்த்துருக்கேன், அவ்வளோ பெரிய பெரிய மேடைகளில் நான் நின்றுருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு நான் என்ன ஞானவான் சொல்லிட முடியுமா? முடியாது. நான் எப்போ ஞானவான் சொல்ல முடியும்னா, நான் ஏன் புத்தியில் நடக்கல, தேவன் என்னை நடத்துகிறார். அப்படி ஒரு மனுஷன் சொல்கிறான்னா அவன்தான் ஞானவான். அப்படின்னா ஞானத்தில் பெருகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும், தேவனில் பெருகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கிற ஒரு மனிதனாக இருந்தால் நான் சொல்கிறேன், வேதத்தின்படி நீங்கள் தான் ஞானவான். நீதிகள் மொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் உனக்கு என்ன தெரியும் கேட்டாலே அங்கே ஞானம் இல்லை என்று அர்த்தம். ஞானம் அங்கே இல்லை. உனக்கு என்னது தெரியும், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன இல்லை, ஞானம் இல்லை. உண்மையிலே ஒரு ஞானவானா இருந்தா அவன் இன்னும் கற்றுக்கொள்ள தான் முயற்சி செய்வான், இன்னொருத்தனை தரக்குறையா பார்க்கவே மாட்டான். தெரியாதவங்களை யார் யார்கிட்ட எப்படி எப்படி பேசணும்னு தெரியும், தெரியாதவங்கள்ட்ட போய் எல்லாம் தெரிஞ்சது மாதிரி காண்பிக்க அவன் விரும்ப மாட்டான். அதான் நீ உன்னை ஞானி என்று என்ன, அதை கர்த்தருக்கு பயந்து. அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஞானம் எவ்வளவு முக்கியம்னா, அதே அதிகாரத்தில் கீழே வாங்க, 13ஆம் வசனத்திலிருந்து, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும், எல்லாரும் வாசிக்கணும், ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். யார் பாக்கியவான்? ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமம். எப்படி? அதன் வர்த்தகம், வர்த்தகம்னா என்ன? பிஸ்னஸ். அதனுடைய பிஸ்னஸ், அதாவது அதன் மூலமாக வருகிற லாபம், அப்படி கூட எடுத்துக்கலாம். அதன் மூலமாக வருகிற பலன் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும். உங்களுக்கு ஞானம் வேணுமா பொன் வேணுமான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? நீங்கள் சொல்லாமலே எனக்கு தெரியுது பொண்ணு தான் வேணும். மூஞ்சிலே தெரியுதே, இந்த கண்ணிலெல்லாம் தங்கம் தான் மின்னு. அப்போ உனக்கு வெள்ளி வேணுமா பொண்ணு வேணுமா இல்லை ஞானம் வேணுமான்னு கேட்டால் மனுஷனுக்கு புத்தி எங்கே தான் போகுது? வெள்ளியும். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது அதன் வர்த்தகம் வெள்ளியை விட பசும் பொன்னை விட மேலானது. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நீ கர்த்தரால் நடத்தப்படுகிற பிள்ளையா இருந்தா, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையா இருந்தா, உன் பொன்னை விட உன் வெள்ளியை விட என் தேவனுடைய ஞானம் தான் பெருசு, தேவனால் நான் நடத்தப்படுகிறதான் பெருசு. மீதியெல்லாம் குப்பை. என்ன? ஆண்டவருக்கு ஞானத்துக்கு முன்னாடி பொண்ணை கொண்டு காட்ட முடியுமா? ஆண்டவருக்கு ஞானத்துக்கு முன்னாடி வெள்ளியை கொண்டு காட்ட முடியுமா? பரலோகத்தில் தங்கத்திலே ரோடு போட்டு வச்சுருக்காங்க, எல்லாரும் சவுட்டி தேய்க்கிறதுக்கு. எப்படி? பரலோகத்தில் எது ரோடு? இங்கே தாரில் ரோடு போடுற மாதிரி பரலோகத்தில் வாசிருக்கீங்களா நீங்கள்? அதெல்லாம் தங்கத்தில். அப்போ வண்டி ஓட்டுறதுக்கும் சரி, கால் வச்சு நடக்கிறதுக்கும் சரி என்ன இருக்கு? அங்கே தங்கம் இருக்குது. இன்றைக்கி அதை நம்ம பெருசாக நினச்சிட்டு, ஐயோ அது இல்லைன்னா நான் எப்படி வாழுவேன்? ஆண்டவருடைய பிள்ளைகளே, அது இல்லாமலும் வாழ்ந்துடலாம், ஆனால் கர்த்தர் இல்லாமல் வாழ முடியாது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? அது வசனம் தானே சொல்லுது. உங்கள் கையில் இருக்க பைபிளில் தான் வாசிங்க. அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமான. அப்போ நீங்கள் ஆண்டவரால் நடத்தப்படுகிறத பெருசாக நினைக்கணுமா இல்லை பணத்தை பெருசாக நினைக்கணுமா? ஆண்டவர் நடத்த. அப்போது ஆண்டவரால் நடத்தப்படுகிற பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை கீழே பாருங்கள். முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேறப்பட்டது, நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகர் அல்ல. 16ஆம் வசனம், அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. மறுபடியும் வாசிங்க. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும். அப்படின்னானது, நீ மேலே உதறி தள்ளுன வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடைய ஞானம் இருந்தால் அது தானாக வரும். கர்த்தருடைய ஞானம் இருந்தால் சில நேரங்களில் உன் ஞானத்தினால உன்னுடைய சுய புத்தியில் சாய்ந்து வெள்ளி தான் பெருசு தங்கம் தான் பெருசுன்னு போய் விழுவ. கடைசியில் தீர்க்காயுசு இல்லாமல் போகும், வாழ்நாட்கள் இல்லாமல் போகும். எல்லாம் இருந்து அவன் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எல்லாம் இருந்து அதை அனுபவிக்க முடியலன்னா என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா.
ஆண்டவருடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய ஞானத்தினால் நடத்தப்படுவாயானால் கர்த்தர் உன்னை நடத்துவார் என்றால் உங்க வலது கையில தீர்க்காயுசு இருக்கும், இடது கையில செல்வமும் கனமும் இருக்கும். அப்ப இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு எது வேணும்? ஞானம் வேணுமா? வேணுமா? ஏன்னா அதுக்கு ரிசல்ட் பயங்கரம். தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது. இப்போ ஞானத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். அப்போது 4 காரியங்களை பார்த்தோம் இன்றைக்கு. ஒன்று என்ன? விசுவாசத்தில் பெருக வேண்டும். 2 கிருபையில் பெருக வேண்டும். 3வது அன்பில் பெருக வேண்டும். 4வது ஞானத்தில் பெருக வேண்டும். சரி, அப்போ இந்த 4 காரியமும் ஆல்ரெடி உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். என்ன? விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கும், கிருபை உங்களிடத்தில் இருக்கும், அன்பு உங்களிடத்தில் இருக்கும், ஞானமும் உங்களிடத்தில் இருக்கும். ஏன்னால் நீங்கள் எல்லாரும் ஆண்டுடைய பிள்ளைகள், நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த 4 காரியங்களும் உங்களிடத்தில் இருக்கும். ஆனால் இதை பெருக செய்வது தேவனுடைய கிருபையில், தேவனுடைய நடத்துதலிலே. ஆண்டவர் உங்களிடத்தில் இந்த கிருபைகளை தந்திருக்கிறான்னு சொன்னால், இந்த 4 காரியத்தை அங்கிட்ட உங்களுக்கு தந்திருக்காருன்னா, நீ இதை பெருக பண்ணினாயா என்று சொல்லி ஒரு நாள் ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்பார். உன்னிடத்துல கொஞ்சம் விசுவாசம் இருந்துச்சு ஆரம்பத்தில், அதை பெருக பண்ணாயா? உனக்கு நான் கிருபைகளை தந்திருந்தேனே, அதை நீ பெருக பண்ணினாயா? உன்னிடத்துல அன்பு இருந்ததே, அந்த அன்பு பெருகினதா? உன்னிடத்துல ஞானம் இருந்ததே, அந்த ஞானம் பெருகினதா என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நாள் நம்ம இடத்துல கணக்கு கேட்பார். அப்போ கேட்கும் பொழுது ஆண்டவர், நீ தந்த அந்த கொஞ்சம் விசுவாசத்தை அப்படியே வச்சேன், நீங்கள் தந்த அந்த கொஞ்சம் கிருபையை அப்படியே வச்சுட்டேன், நீங்கள் கொடுத்த அந்த கொஞ்சம் அன்பை நான் அப்படியே வச்சுட்டேன், நீங்கள் கொடுத்த அந்த கொஞ்சம் ஞானத்தை அப்படியே வச்சுட்டேன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்வார், அவனை தூக்கி அந்த எரிகிற மத்தேயு 25:14-30 அதுதான் விளக்குற. ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் 5 தாலந்து கொடுத்தார், ஒருத்தனுக்கு 2 தாலந்து கொடுத்தார், இன்னொருத்தனுக்கு 1 தாலந்து கொடுத்தார். 5 தாலந்து பெற்றவன் அதை 10 மாற்றினான், 2 தாலந்து பெற்றவன் அதை 4 மாற்றினான், 1 தாலந்தை பெற்றவன் அதை புதைத்து வைத்தான். 5 10 மாற்றினவனுக்கும் சந்தோஷம், தேவனிடத்தில் பங்கு. 2 4 மாற்றினவனுக்கும் சந்தோஷம், தேவனிடத்தில் பங்கு. ஆனால் 1 அவன் 2 மாற்றி இருந்தால் கூட அவனுக்கு இதே பலன் கிடைத்திருக்கும். ஆனால் அதை புதைத்து வைத்தபடினால் தேவன் வைத்திருந்த சந்தோஷத்தை இழந்து போனான். நல்ல கவனிங்க ஆண்டுடைய பிள்ளைகளே, 5 10 மாற்றினாலும் 2 4 மாற்றினாலும் தேவன் கொடுக்கிற பங்கு ஒன்றுதான். ஐயோ, அவனுக்கு 5 இருக்கு, என்கிட்ட 2 தானே இருக்கு. இல்லை, ரிசல்ட் ஒன்று தான். 2 பேருக்குமே ஒரே சந்தோஷம், 2 பேருக்குமே ஒரே பதில். நீங்கள் நினைக்கலாம், அவனுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இல்லையே, அவனுக்கு இருக்கிற மாதிரி பணம் என்கிட்ட இல்லையே, அவனுக்கு இருக்கிற மாதிரி வீடு என்கிட்ட இல்லையே, அவனுக்கு இருக்கிற மாதிரி தாளந்து என்கிட்ட இல்லையே. நீங்கள் யோசிக்கக்கூடாது. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்தை வைத்து, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வசதிகளை வைத்து நீங்கள் அதை பெருக செய்ய வேண்டும். உங்களுக்கும் பல மடங்கு அதிகமாய் பெருக பண்ணினவருக்கும் ஒரே பலன் தான். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. அவனுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு கம்மியாக இருக்குது, அவனுக்கு நிறைய திறமை இருக்குது, எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. உங்களிடத்தில் இருக்கிற திறமையை நீங்கள் பெருக பண்ணணும். அதில் தான் ஆண்டவர் கணக்கு கேட்பார். உங்கள்கிட்ட கொடுத்ததை வச்சு தான் ஆண்டவர் கணக்கு கேட்பார், தவிர அவன் அப்படி பண்ணான்னு சொல்லி உங்கள்கிட்ட கணக்கு கேட்கவே மாட்டார். அப்போ இன்றைக்கி ஆண்டோடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களில், ஆண்டவருக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிற நன்மைகளை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகளை நீங்கள் பெருக பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன் ஆனது போல நாமும் அனுதினமும் விசுவாசத்தில் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும், கிருபையில் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும், அன்பிலே பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். இது நம்முடைய வீடுகளில் தெரிய வேண்டும், நம்மோடு கூட வசிக்கிறவருடைய வாழ்க்கையில் அது தெரிய வேண்டும். அது மாத்திரமல்ல, ஞானத்தில் தேவனால் நடத்தப்படுகிற காரியங்களில் நாம் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். இப்படி நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொன்னது தேவன் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதி.